இன்றைய உங்களுக்கான வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாய் ஐயா, கர்த்தரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான சேலஞ்சுகள், சவால்கள், எந்த விதமான உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலும் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாய் வைத்து விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய காலங்களிலே, பிள்ளைகளுடைய காலங்களிலே, அவருடைய சொந்த ஜீவிதத்திலே, ஊழியத்திலே அல்லது கையின் பிரயாசங்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏதோ மனிதனுடைய மூளையிலே தோன்றியவைகள் அல்ல, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். ஐயா, கர்த்தருக்கு நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே கொடுக்கிற அற்புதமான, நிச்சயமாய் நிறைவேற போகிற அற்புதமான தீர்க்க தரிசனம். இது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும். நீங்க ஒருவேளை தண்ணீரற்றவர்களாய் இருக்கிற சூழ்நிலையிலே அல்லது மோசமான சீசன்ல அல்லது ஐயா என்ன ஆபத்து வரப்போகிறதோ என்ற குழப்பங்களிலே, நாளை என்ன நடக்குமோ என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அல்லது நாட்டு நடப்புகள், குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் வியாபாரத்தின், ஊழியத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை எதிர்மறையாய் ஆபத்தை நோக்கி, நஷ்டத்தை நோக்கி, வெட்கத்தை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் நன்றாக கவனியுங்கள். எரேமியா 17:7-8 கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாரோ அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பலிக்கும். நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நீங்கள் மனுஷன் பாக்கியவான். நீங்கள் நிச்சயமாக அது போன்று இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. அது என்னையா பாக்கியவான்கள்? எந்த சூழ்நிலையிலும், எந்த ஆபத்திலும், எந்த உபத்திரவத்திலும் கர்த்தர் உங்களை எப்படி பாதுகாப்பார் என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளுவோம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரத்திலே தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வரும்போது கூட உஷ்ணத்தை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஓ க்ளோரி! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் நம்புங்கள். என்னை விசாரிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை ஆசீர்வதித்து விடுவிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர் என்னோட இருக்கிறார். ஒருவேளை நான் ஆபத்திலே இருந்தாலும், ஆபத்து காலத்திலும் அவர் என்னோட இருந்து என்னை விடுவித்து கனப்படுத்துவார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், ஓ மைட்டி காட், கால்வாய் ஓரத்தில் எப்பொழுதும் தண்ணீர் ஓடுகிற கால்வாய் ஓரத்திலே இருக்கிற மரங்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராதது போல, ஓ மைட்டி காட், நீங்கள் வாழுவீர்கள், உங்கள் பிள்ளைகளும் வாழ்வீர்கள். உஷ்ணம் வந்தா என்ன, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், ஓ மைட்டி காட், அத்தனை அற்புதமான ஒரு சூழ்நிலையா? ஓ மழை தாட்சியான வருஷங்களிலும், பஞ்சமும் கொடுமையும் போரும் யுத்தமும் முழக்கங்களும் கேட்டுக் கொண்டிருக்கிற காலங்களிலும், மழை தாட்சியான ஆபத்தான சிக்கலான காலங்களிலும் வருஷங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். அப்படி கொத்த ஒரு அற்புதமான மரத்தை போல் செழுமையும் கொழுமையுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த உபத்திரவத்தில் நீங்கள் இருந்தால் என்ன, எந்த சவால் நிறைந்த சூழ்நிலையிலே இருந்தால் என்ன, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு, ஓ மைட்டி காட், நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வளர்ந்து வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். இது சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை.